வழக்குகளை திரும்ப பெறு, விடுதலை செய், விடுதலை செய். பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 9 பேரை விடுதலை செய், விடுதலை செய். பாதுகாத்திடு, பாதுகாத்திடு, காவிரி டெல்டாவை பாதுகாத்திடு, விவசாய நிலங்களை பாதுகாத்திடு, தற்கொலை செய்யும் விவசாயிகளை பாதுகாத்திடு, பாதுகாத்திடு. தமிழக அரசு, தமிழக அரசு கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். போராளிகள் மீது அடக்குமுறையை அடியை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். அப்போது மக்கள் மீது போடப்பட்ட சுருக்கமா சொல்லுங்க. கதிராமங்கலத்தில் மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ONGC நிறுவனத்தினால் மிகப்பெரிய பாதிப்புகள் அங்கே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு இருந்து அங்கே கசிந்த அந்த குழாய்களில் இருந்து கசிந்த எண்ணெயின் காரணத்தினால் பல ஏக்கர் விளைநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. நேற்று முந்தைய நாள் இரவிலிருந்து துவங்கி நேற்று முன்தின மாலை வரை மிகப்பெரிய அளவில் அந்த எண்ணெய் குழாய்களில் இருந்து வெளியேறி அங்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய பிறகும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நாள் ஆனதற்கு பிறகும் அந்த இடத்திற்கு சென்று அந்த மக்களுடைய கொந்தளிப்பை, மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்கு, அந்த உடைப்பை சரி செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாவட்ட நிர்வாகத்தினுடைய இந்த மோசமான செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அங்கே மக்கள் எங்களுக்கு எங்களுடைய விளைநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த நிறுவனம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். மக்களுடைய அச்சத்தை, பயத்தை போக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. மக்களுக்காக போராடிய போராளிகள் மீது மிக மோசமான பிரிவுகளின் கீழால் சுமார் 12 பிரிவுகளின் கீழால் பேராசிரியர் ஜெயராமன் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பேராசிரியர் ஜெயராமன் வன்முறையில் ஈடுபட்டாரா? அவர் கல்வீசி தாக்குதல் நடத்தினாரா? அதிகாரிகளை அடித்தாரா? ஏன் இப்படிப்பட்ட பொய் வழக்குகளை போராடுகிற தலைவர்கள் மீது பதிவு செய்ய வேண்டும்? எனவே காவல்துறையினுடைய இத்தகைய நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் சந்தித்து பேசுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஏன் இவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் இந்த மாவட்டத்தில் உருவாக்கப்பட வேண்டும்? கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய ONGCக்கு எதிராக போராட்டங்களே நடைபெறக்கூடாது என்று இந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் நினைக்க வேண்டிய தேவை என்னவிருக்கிறது? எனவே தமிழக அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதை கைவிட்டுவிட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். போராடுகிற போராளிகள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற்று அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட அந்த விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். விவசாய நிலத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். திரும்ப பெறு, திரும்ப பெறு, காவல்துறையை